ஏன் தீட்டு வீட்டில் சாப்பிடக்கூடாது, ஏன் இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னோன்னா, அவங்க நல்ல கெட்டவங்க அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயம் ஒரு ஒரு சம்பவத்துக்கும் ஒரு ஆறா தொடர்ந்து வேலை செய்யும். ஒரு வைப்ரேஷன். நீங்கள் 48 நாள் சபரிமலைக்கு போகிற வீட்டில் நீங்கள் போய் பாருங்கள், எந்த சண்டையும் இருக்காது, அமைதியாக இருக்கும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இது எல்லாமே அந்த சக்தியோட இது தான். அப்போ அவர் சொல்கிறாரு. அப்போ அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் காலையில் பார்க்கும்போது ரவிரமணா அவர்களோட இறப்பு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இன்னும் நல்லா இருந்த மனிதன் இப்போ தானே அவர் புகழோட வெளிச்சத்துக்கு வந்தார். ஏன்னா அவர் நேரடியாக பேசுனது கிடையாது, யாருன்னு தெரியாது. உங்கள் சேனலில் பார்த்துருக்கேன். மீடியாவில் வந்ததே ஒரு 8 மாதத்துல அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அந்த அந்த திடீர் இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணேன். திடீர் புகழ், திடீர் விஷயம் என்னென்னலாம் மனிதனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த வாட்சுன்ற ஒரு இவ்வளோ துல்லியமாக கணிக்கிறாரு. இவர் ஒரு பெரிய விஷயம். நான் உங்ககிட்ட கூட சொன்னேன், இவர் சூப்பராக பேசுகிறாரு, இவர் பேட்டி எடுங்கன்ட்டு. கடைசியில் ஆனால் நீங்கள் அவர் முன்னாடி ஆல்ரெடி பேசியிருக்கீங்க, எடுத்திருக்கீங்க. அது நான் லேட்டாக தான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது பாருங்கள், அவர் ஓசூரில் ஒரு வாஸ்து பார்க்க தான் போகிறார். அப்போது அவர் ஒரு பேட்டியில் வந்து சில விஷயங்கள் ஜோதிடர்களை பற்றிலாம் சொன்னார். நான் திரும்பவும் ஒன்று சொல்கிறேன், நம்மளை விட அபரிவிதமான ஒரு சக்தி ஒன்று இருக்குது. நம்மளை ஆட்டி வைக்கிறதும் அந்த சக்தி தான், நம்மளை வந்து வளர்க்குறதும் அந்த சக்தி தான், நம்மளை எல்லாத்துக்கும் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குன்றதை அவரோட இறப்பில் நான் உணர்ந்தேன்.